ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் எக்ஸாக்ட்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் பற்றி இந்த வீடியோவில் அந்த டைம் ஃப்ரேமை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா இன்னும் புதுசாக மார்க்கெட்டுக்கு நம்ம அந்த பேசிக் ஸ்டேஜில், அதாவது ஒரு 6 மந்த் தான் ஆச்சு, 1 இயர் தான் ஆச்சு, நான் அடுத்த லெவல் போட விரும்புகிறேன், டைம் ஃப்ரேம் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எந்த டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதிலளிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய சேனல். இது கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதில் 75K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினாரில் நீங்களும் கலந்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இது ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டப்போ, இது ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைம் ஃப்ரேமை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். டைம் ஃப்ரேம் அப்படின்றது என்னென்னா, யாராச்சும் ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யாராச்சும் ஒரு யூடியூப் வீடியோஸ் சொல்கிறாங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுத்துடலாம். இல்லை 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஏதாவது சொன்னால் 15 மினிட்ஸ் சொல்கிறாங்க, 15 மினிட்ஸில் எடுத்துடலாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற விஷயம் கிடையாது இது. ஓகே, ஸோ இது என்னென்னா அலசி ஆராயணும். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுக்க கேப்பபிலிட்டி இருக்குதுங்க அப்படின்றது. அது எப்படி சார் அப்படின்னா, இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ அதேமாதிரி 3 மினிட்டு, 5 மினிட்ஸ், அப்புறம் 10 மினிட்ஸு, 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், அதுக்கப்புறம் 1 ஹவர் போனால் 4 ஹவர்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட், இந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் சார்ட்டை போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் கேப்பபிலிட்டி இருக்கீங்க, எந்த டைம் ஃப்ரேம் உங்களால் அனலிசிஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அக்யூரசி லெவல் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மால் டைம் ஃப்ரேம் நெருங்கிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரசி லெவல் கம்மியாக இருக்கும். அதாவது இந்த 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ் இதெல்லாம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கணும். மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கணும். இந்த 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த ஒன் ஹவர் கூட உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். இன்னும் நான் சுத்தமாக எதுவும் சில 0 லெவலுக்கு சார் நான் இன்னும் எதுவுமே தெரியல அப்படின்றவங்க டே சார்ட்லேருந்து வாங்க. டே சார்ட்டில் எங்கே மார்க்கெட் எங்கே போகுது, 4 ஹவர்ஸில் எங்கே போகுது, 1 ஹவர்ஸில் எங்கே போகுது, மார்க்கெட் டோட்டலாக எந்த டைரெக்ஷனில் போகுது மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 2 டைம் ஃப்ரேம் உள்ளே வரணும் நீங்கள். ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஒரு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் போகுது சார் இந்த டைம் ஃப்ரேமில் அப்படின்றப்போ நீங்கள் 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸில் என்ன ஓகே அப் ட்ரெண்டுக்கான ஒரு செட்டப்ஸ், அதாவது அப் ட்ரெண்டுக்கான ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு நல்ல செட்டப், எந்த செட்டப் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ பேட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா டபிள்யூ பேட்டர்னில் அப் ட்ரெண்டுக்கான ஒரு வியூனா இந்த 2 டைம் ஃப்ரேம் 3 டைம் ஃப்ரேம்லேயும் அப் ட்ரெண்டில் ஸ்டாக்ஸ் போயிட்டுருக்குது அப்படின்னப்போ இந்த டபிள்யூ பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஆப்போசிட் மூவில் ட்ரேட் எடுத்துட்டீங்க. எக்ஸாம்பிள் இப்போ டே சார்ட்லேயே 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ்லேயே அதனுடைய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அந்த சார்ட் நான் சொல்கிறது. ஓகே, உங்களுக்கு அது ஒன்றும் கன்ஃபியூஸாக இருக்கலாம். நம்ம அதுக்கும் போயிடலாங்க இருங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஒரு டே சார்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ டே சார்ட் எடுத்து எனக்கு இது என்னது, நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. எனக்கு நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கப்போ நான் ஸ்மால் டைமில் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்றப்போ நீங்கள் 1 ஹவர் டைமில் ஷீட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவரில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பார்க்கணும். அப்சைட் பிளான் என்ன, உங்களுக்கு நம்ம மார்னிங் அப்படியில் உங்களுக்கு சென்ட் பண்ணுற ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அப்சைடுக்கான பிளான் என்ன, ஓகே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பை சைடுக்கான செட்டப் பார்க்கலாம். அப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பை சைட் செட்டப்னா ஏதாச்சும் பிரேக் அவுட்னா உங்களுக்கு அந்த மார்னிங் அப்டேட்டில் சென்ட் பண்ணி பார்த்துப்பீங்க ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. அப்போது இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஷூட் பண்ணிவிட்டால் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். அப்போ அந்த பிரேக் அவுட் எடுத்து அந்த ஸ்விங்கில் நம்ம ஸ்டாப் லாஸை போட்டுவிட்டு அந்த ட்ராவல் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணமே தவிர, இதை விட்டுட்டு நான் 5 மினிட்ஸில் டைம் ட்ரேட் எடுக்கிறேன், 10 மினிட்ஸில் டைம் எடுக்கிறேன், 1 மினிட்ல ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றதுலாம் சும்மா அதெல்லாம் டேரெக்டாக பிளாங்காக ட்ரேட் எடுக்கிறது தவறான விஷயங்கள் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு வீடியோ லென்த் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி போடலாம். ஆனால் ஷார்ட்கட்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எல்லா டைம் ஃப்ரேமையும் பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்த மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.